ஏய் இங்க பாருங்க துணி அருமையா இருக்குது. இப்படி குத்தோணுமா? பொங்கல் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல். இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே அதி ஹாப்பி பொங்கல் சொல்லிரு. அடிச்சு அழகு துளுக்குச்சு வரு. இங்க வந்து துளுக்காத பொங்கல் கிட்ட. இங்க பாருங்க எல்லா ஆடுகளும் குளிப்பாட்டியாச்சு. அப்போட வடக்க வாங்கிச்சு. வடக்க மாட்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமா? எல்லாத்துக்கும் இனிய மாட்டு பொங்கல் சொல்லிடு. ஆமாங்க நண்பர்களே, என் இனிய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேங்கறியா? இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நாங்க மாட்டுப்பொங்கல் வைக்கிறோம். எப்போதுமே எங்க அம்மா கொடுத்த அந்த பழைய தவளையில தான் பொங்கல் வச்சுட்டு இருப்போம். நேத்து எங்க வைய அம்மா புது பானையில வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு புது பானை கொண்டு வந்து அது கோலம் போடுற டைம் இல்லைங்க, சும்மா திண்ணீர் மட்டும் இட்டு இருக்கிறேன். இட்டு நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க நண்பர்களே. ஓகே பாருங்க, நீங்களே எந்நேரம் பொங்கல் வைப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் காலையில எப்போதுமே காலையில் நேரத்தில் வைக்கிறதே எனக்கு மனசுக்கு விருப்பம். எங்க பொண்ணு கூட ஏமா சாயங்காலம் எல்லாம் மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க, நீ ஏமா காலையிலேயே வைக்கிறீங்க அப்படி. அது என்னமே என்ற மனசுக்கு எப்போதுமே காலையில் நேரம் அந்த நல்ல நேரத்தில் எப்போதும் மாட்டு பொங்கல் சூரியன் பொங்கல் வச்சு பழக்கம். சாயங்காலம் நாங்கள் வச்சதில்லை, நீங்களே எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்க. சரி, 4 பக்கமும் குச்சி வச்சாச்சு. ஆமாம், இப்போதான் வச்சிருக்கிறேன் ஜாமி. ஆமாம், கொதிக்க கூடாது, கொதிக்கிட்டுன்னு சொல்லக்கூடாது, பொங்கணும். ஆதிக்கிட்டி எல்லாத்துக்கும் ஹாப்பி பர்த்டே. தங்க மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கு சொல்லு. இங்க வா, சின்ன சின்ன குச்சிகள் கொஞ்சம் உடைச்சிட்டு வாங்கம்மா. அப்போ குப்பை மேட்டுக்கிட்டு இருந்து ஆதி இங்க வா. பொங்கல் வச்சுங்க, பழந்தேங்காய் மாற்றி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பழந்தேங்காய் மாற்றி மாட்டுக்கு வந்து பொங்கல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு மாட்டுக்கு தீவாரம் காட்டி கும்பிடுவோம். ஆனால் அது வந்து பாத்தி மாதிரி சாணியில் கட்டி அதில் தண்ணி வழியை ஊற்றி அதுக்கு பூவெல்லாம் போட்டு அந்த மாட்டை வந்து அந்த பாத்திக்குள்ள விட்டு முதுக்கி விட்டு பிடிச்சிட்டு வரணும் மாமா. அதுதான் ரொம்ப நல்லதாம்மா. அது மாதிரி நான் அது நாள் வரையில் பண்ணினதே இல்லை. போன வருஷம் தான் எல்ஐசிக்காரர் வந்தவர். அப்புறம் அங்கே வங்களாப்பூர்லேயும் ஒருத்தர் சொன்னாங்க மாட்டு பொங்கல் வைக்கிறீங்க. ஆமாம், பாத்தியாட்டு கட்டி அதுக்கு தான் மாட்டை பிடிச்சிட்டு வரணும். அப்போ அதை வந்து மாடு இடிச்சு விட்டுட்டு அது இப்படி தண்ணி போகணும் மாமா. அது அந்த மாதிரி வைக்கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இது நாள் வரையில் வச்சதில்லை, போன வருஷம் தான் வச்சோம். கொஞ்சம் இடிச்சு விட்டுச்சு, கொஞ்சம் தண்ணி வெளியில் போச்சு. அது மாதிரி தான் வைக்கணுமா. அதுதான் ரொம்ப நல்லதான்னு சொல்லுங்க நண்பர்களே. மாட்டு பொங்கல் எதனால் கொண்டாடுறாங்கம்மா? மாட்டு பொங்கல் எதனாலனா மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமா. மாடுகள் உழைக்குது இல்ல, மாடு விவசாயத்துக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்குது. அந்த இப்பதான் டிராக்டர் முந்தையெல்லாம் மாடுனாலேயே தானே உழுது நாமெல்லாம் விவசாயம் பண்ணாங்க. ஆமா, அதனால மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. உழவர் திருநாள் எப்ப வருது? உழவர் திருநாள் நாளைக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் மாட்டு பொங்கல் மாடுகளுக்கு உழவர் கலப்பை இதெல்லாம் இருந்ததுனால தான் நாம வந்து உழுது நல்லா விவசாயம் பண்ணி தானியங்களா விளைஞ்சது. இந்த காலத்துல இப்ப நவீன முறையில எல்லாம் பண்றாங்க. ஆமா, அதுக்கு ஒவ்வொரு சாங்கியம் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே சூரியன் தான் ஒளி கொடுத்து, சூரியன் இல்லைன்னா எது புல் பூண்டு தாவரம் நாம எதுவுமே இல்லை. சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமா சூரியன் முதல் அன்னைக்கு சூரியன் காணும் பொங்கல் சூரியனுக்கு. சூரியன் வீடியோவில் இந்த இதுலேயே தெரிய மாட்டேங்கிறார். நல்லா தெரியுவாரு, நேரில் பார்த்தா நல்லா தெரியுது. இப்போ தெரியுது. புகையா வருது. ஏமா எல்லாருமே புது துணியே போடல இன்னும். புது துணி இருந்தது, நீங்க எடுத்து கொடுத்தது, நீயே பாப்பாவை எடுத்து கொடுத்தது ஒரு செட் அப்படியே இருந்ததா. சரி பொங்கலுக்கு போட்டுக்கலான்னு கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் ஒரு 500 ரூபாய் கொண்டு போய் தைச்சாச்சுங்களான்னு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஒரு கல்யாணங்க, நான் தைக்க முடியாம போச்சுங்க அப்படின்ட்டு என்னமோ ரிசப்ஷனுக்கு எங்கேயும் போனோம்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துட்டு மறந்தே விட்டடிச்சிட்டேன். துணி போய் யார் தைச்சிருக்கிறீங்களான்னு நீ போய் பொங்கல் அன்னைக்கு எங்க வாங்குறது. எப்படி ஏறி சாப்பிட்றது பாருங்க.
அது தீக்கு தான் நல்லா எரியலிங்க ததை வந்து அப்போட வடக்கு வாங்கிச்சு வா வடக்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சாமி பராசக்தி பொங்க சூப்பரா எப்படியும் எங்க அம்மா கஷ்டப்பட்டு பொங்க வச்சிருச்சு மாட்டை தான் கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு இங்க வந்து பொங்க வச்சுட்டுக்கிறீங்க மாட்டை காட்டுக்குள்ள விட்டு பொங்க வச்சுட்டுக்கிறீங்க ஜோய் பெருமானே வேப்பமாச்சாமி நீராம்பாச்சாமி கிருத்தியம்மா ஐயப்பா பச்சாமி கனிமாச்சாமி பச்சனாயி இந்த குளக்கரை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் குழந்தையும் நல்லா இருக்கணும் பகவானுக்கு நீ எப்பவும் பக்கம் இருந்து எல்லாத்தையும் நல்லா வாழ வைக்கும் சாமி. இங்க வாப்பா இப்படி சேர்ந்து நில்லு சாமி உனக்கு கரண்டியில் அள்ளி ஊற்றிட்டு அரிசி போடணும் அரிசி போடுறதுக்கு அப்புறம் தானே பொங்கல் வாங்க பொங்குனதுக்கு அப்புறம் வந்து சாமி அரிசி கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள போட்டு தண்ணி கொல கொலன்னு முத்தோன்னு இனிதான் அரிசி போடுறாங்களாம் இனிமேல் தான் அரிசி போடணும். பொங்கல் வந்து சாமி எப்படின்னா பச்சை அரிசி தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் போட்டு வச்சு தண்ணி கொல கொலன்னு கலந்து ஒரு அரிசி கூட உள்ள சேரக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் அந்த விடும்பு வரைக்கும் ஊற்றுக்கொண்டு வரும் தண்ணிய அப்புறம் அது பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். அரிசி உள்ள சேர்ந்துச்சுன்னா கொதிச்சு போயிடும். சரி சரி கரும்பு 3 கரும்பு இருந்தா பொங்கல் வச்சுட்டு நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குளிச்சாச்சு. ஏய் துளுக்குச்சு வரு இங்க வந்து துளுக்காத பொங்கல் கிட்ட நீ பாருங்க எல்லா ஆடுகளும் குளிப்பாட்டியாச்சு. நானும் குளிச்சாச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு இன்னைக்கு எடுத்து வேலை சட்டை இன்னைக்கு வேலை சட்டை சுகாசு மாடு வந்தாச்சா மாடு வந்த நாய்க்குட்டியும் குளிப்பாட்டியாச்சு நாய்க்குட்டியும் குளிப்பாட்டியாச்சா ஏய் குட்டப்பா ஒரு மாறி நின்றுட்டு இருக்குதே குட்டக்கருப்பா மாடு வந்தாச்சு மாட்டுப்பூவு இது என்ன துளியும் இருக்குது மாலை இல்லையா இப்போ பெயிண்டா இப்படி ரவுண்டாவா ஓ அப்புறம் சரமாட்டை கட்டு ரெண்டு கொம்புக்கும் போட்டு விடுவாப்பான்னா பாப்பா பிள்ளைகளுக்கு ரெட்டச்சடைக்கு பூ வைக்கிற மாதிரி என்ன இத்தனை பீட்ரூட்டா நல்லா இருக்கு. எது 100 ரூபாயா அவர் ஒத்தச்சடை ஒத்த ரோசா சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க ஆதிர எனக்கு துணி சூப்பரா இருக்குது பாப்பா எடுத்து கொடுத்தது நீ எடுத்து கொடுத்தது அருமையா இருக்குது பாப்பா ஏ உண்மையிலே சூப்பரா இருக்குது பாப்பா ஏ இங்க பாருங்க துணி அருமையா இருக்குது ஏ அருமையா இருக்குற சூப்பரா இருக்குற இங்க பாருங்க மாட்டுக்கு 2 பக்கம் பூ வச்சு மூக்க நாங்க இது கட்டியாச்சு. ஆமா ஏ அருமை அருமை ஏ சூப்பரா இருக்கு அச்சா அழகு சொல்லிட்டேன் அழகு சூப்பர் மாட்டு கயிறு ஓடலையா அது மாதிரி நான் மாட்டு குங்குமம் வச்சுட்டு வந்துருக்கிறேன் அக்கா நானும் மாட்டுக்கு போட்டு வைக்கிறேன்னா நான் வச்சுட்டேங்கிறேன் அண்ணனுக்கு எனக்கு வைக்கிறியா பாட்டியில பொட்டு வைக்கல அதனால பொட்டு வைக்கல
நீங்களும் மாடு பாருங்க எனக்கு போட்டு வச்சு மாட்டுக்கு போட்டு வைக்கிறாங்க. ஆமா அப்ப காய்கறி மாடுனா நீ மாடாமா ஆமாங்க அத்தப்பறம் இனம் இனத்தோட தானே சேருங்க. பாரு ஏம்பா ராசியே ரிஷப ராசி மாடுதான். அப்புறம் சொல்றது தப்பே இல்ல. ஜெய் காளை அதுக்கு கம்பி ஓட்டலாம் கம்பி ஓட்டலாம் பிப்ரவரி வந்து 10 பேர் செருப்பு விட்டுட்டு வாங்க சாமி பறக்க செருப்பு இருக்கு நானும் 5 வைக்கணும் 3 வைக்கப்படாதுங்க சாப்பிடு சாப்பிடு. ஆதிரான் இந்தா கரும்பு பஸ் ஆட்டுக்குட்டிகளும் பஸ் மாட்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமா? கோழி குஞ்சு கோழி எல்லாம் 2-3 கோழிகளும் இருக்கு. அது எனக்கு கேட்ட ஆட்டல் ரொம்ப தச்சு இருக்குதுடா. அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுன்னா அள்ளி எடுத்துட்டேன். பொங்கலோ பொங்கல் சாமியே சரணம். ஓகே எங்கள் வீட்டில் இப்படி தான் பொங்கல் போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு. அம்மா அம்மா எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுமா. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்க இப்போ வந்து உன்னை இப்போ பொங்கல் வச்சு சாமிக்கு மாட்டுக்கெல்லாம் தீபாவளி காட்ட போறோம். ஆமாங்க சாமி கும்பிட ஓகே நீங்களே எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்பா நீயுமே ஹாப்பி பொங்கல் சொல்லி எல்லாத்துக்கும் மாட்டு ஹாப்பி பொங்கல். பொங்கல் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல். இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே அதி ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. அது அழகு. ஹாப்பி பொங்கல். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.